திரை, நரசிம்மம், கருடன், வானரம், வராகம் ஆகிய 5 திருமுகங்கள் கொண்ட ஆஞ்சநேயரை சில கோயில்களில் விக்கிரகங்களாகவும் வீடுகளில் வண்ண படங்களாகவும் காணலாம். இந்த வடிவத்தை பஞ்சமுக ஆஞ்சநேயர் என்பர். இப்படி மகிமை மிகு 5 திருமுகங்களுடன் அனுமன் தோன்றியதற்கான காரணத்தை விளக்கும் கதை இது. யுத்தத்தில் கணக்கிலடங்காத தன் போர் வீரர்களை இழந்த ராவணனுக்கு ஸ்ரீராமனால் தானும் கொல்லப்படுவோமோ என்ற பயம் எழுந்தது. எனவே அவன் பாதாள உலகின் வேந்தனான மயில் ராவணனை வரவழைத்தான். பிரம்மனை குறித்து தவம் செய்து அரிய வரங்கள் பெற்றவன் மயில் ராவணன். மாயாஜாலங்கள் செய்வதில் நிபுணன். தன்னை வணங்கிய மயில் ராவணனிடம் தனது நிலையை எடுத்து கூறி ராம லக்ஷ்மணரை அழிக்கும்படி உத்தரவிட்டான் ராவணன். அவன் கட்டளையை சிரமை மேற்கொண்டு மயில் ராவணன் ராம லக்ஷ்மணரை பாதாள லோகத்திலுள்ள காளி தேவிக்கு பலி கொடுப்பதற்காக சபதம் செய்து புறப்பட்டான். இதை விபீஷணனின் ஒற்றர்கள் மூலம் அறிந்த சுக்ரீவன் ராம லக்ஷ்மணரை பாதுகாக்கும்படி அனுமனிடம் கூறினார். அனுமன் ராம லக்ஷ்மணரை பர்ணசாலையின் உள்ளே அமர்த்தி தன் வாளினால் பர்ணசாலையை சுற்றிலும் கோட்டை அமைத்து அதன் மீது அமர்ந்து காவல் புரிந்தார். விபீஷணரின் உருவெடுத்த மயில் ராவணன் அனுமனிடம் வந்தார். ராம லக்ஷ்மணரை பார்த்து வருவதாக கூறி உள்ளே சென்றவன் தனது மாய சக்தியால் அவர்களை சிறிய பொம்மைகளாக்கி மறைத்துக் கொண்டு வெளியே வந்தான். மாருதி, ஜாக்கிரதை! மயில் ராவணன் என் உருவத்தில் கூட இங்கு வர முயற்சிப்பான் என்று அனுமனை எச்சரித்துவிட்டு புறப்பட்டான் பாதாள லோகம் வந்த மயில் ராவணன். ராம லக்ஷ்மணரை நிஜ உருவம் பெறச் செய்த பின் சிறை வைத்தான். மயில் ராவணன் சென்ற பிறகு உண்மையான விபீஷணர் அனுமனிடம் வந்தார். இப்போதுதானே வந்து போனீர்கள் என்று அவரிடம் வினவினான் அனுமன். தான் வரவில்லையே என்றார் விபீஷணர். அனுமன் பதற்றத்துடன் பர்ணசாலைக்குள் சென்று பார்க்க அங்கே ராம லக்ஷ்மணர் இல்லை. இது மயில் ராவணனின் வேலையே என்று உணர்ந்தார். அவரிடம் மயில் ராவணனது இருப்பிடத்தையும் அவன் தம்பி மகி ராவணன் பற்றியும் சொன்னார் விபீஷணன். 5 வண்டுகள் ஒரு பெட்டியில் இருக்கும் ரகசியத்தையும் அந்த வண்டுகளிடம்தான் மயில் ராவணனின் உயிர் இருக்கும் என்பதையும் சொன்னார். அதன்படி பாதாள லோகம் சென்ற ஆஞ்சநேயர் அங்கிருந்த காளி தேவி கோயிலுக்குள் நுழைந்து தேவியின் உருவத்திற்கு பின்னால் மறைந்து கொண்டார். மயில் ராவணனும் மகி ராவணனும் காளிக்கு பலி கொடுப்பதற்காக ராம லக்ஷ்மணரை அழைத்து வந்தனர். அப்போது மயில் ராவணா, உனது பக்திக்கு மெச்சினேன். நீ மகி ராவணனுடன் என் பலிகளை உள்ளே அனுப்பு, நீ வர வேண்டாம் என்று காளி போலவே குரல் கொடுத்தார் அனுமன். அதன்படி ராம லக்ஷ்மணருடன் மகி ராவணன் கோவிலுக்குள் நுழைந்ததும் ஆஞ்சநேயர் விஸ்வரூபம் எடுத்து அவனை அடித்துக் கொன்றார். பிறகு தான் கொண்டு வந்திருந்த வில் அம்புகளை ராம லக்ஷ்மணர்களிடம் கொடுத்து மயில் ராவணனுடன் போர் செய்யும்படி வேண்டினார். நெடுநேரமாகியும் மகி ராவணன் திரும்ப வராததால் சந்தேகம் கொண்ட மயில் ராவணன் கதவை திறந்து உள்ளே நுழைந்தான். ராம லக்ஷ்மணர்களை தன் தோள்களில் அமரச் செய்து மயில் ராவணன் மீது அம்புகளை தொடுக்கச் செய்தார் அனுமன். மயில் ராவணன் மாயப்போர் புரிந்தார். போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வர எண்ணிய அனுமன் ராம லக்ஷ்மணரை கீழே இறக்கிவிட்டார். அவர்களிடம் போரை தொடருமாறு கூறி மயில் ராவணனின் உயிர் மூலமான வண்டுகளை தேடி புறப்பட்டார் அனுமன். விபீஷணர் கூறியபடி 7 கடல்கள் கடந்து ஒரு தீவை அடைந்தார். அங்கு தன்னை எதிர்த்த அரக்கர்களை அழித்து
தடாகம் ஒன்றில் தாமரை பூவுக்குள் இருந்த விஷம் கக்கும் வண்டுகள் அடங்கிய பெட்டியை எடுத்துக்கொண்டு திரும்பினார். 5 வண்டுகளையும் ஒரே நேரத்தில் கொன்றால் மட்டுமே தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்று பிரம்மனிடம் வரம் வாங்கியிருந்தான் மயில் ராவணன். அப்படி முடியாவிட்டால் கொல்ல முயல்பவரே மடிய நேரிடும். அசரீரி மூலம் இதை அறிந்த அனுமன் வானரம், நரசிம்மம், கருடன், வராகம், குதிரை முகங்களோடு விசித்திர உருவெடுத்தார். இதை கண்ட மயில் ராவணன் நிலை தடுமாறினான். ஆஞ்சநேயர் அவனிடம், அதர்ம வழிகளில் சென்ற அரக்கனே, நீ அழிய போகும் நேரம் வந்துவிட்டது என்று கூறி பெட்டியை திறந்து 5 வண்டுகளையும் 5 முகங்களின் வாயினால் ஒரே நேரத்தில் கடித்து துப்பினார். வண்டுகள் இறந்தன. மயில் ராவணன் பாதாளமே அதிர கீழே விழுந்து துடிதுடித்து இறந்தான். பிறகு ராம லக்ஷ்மணர்களை தோள்களில் தூக்கிக் கொண்ட ஆஞ்சநேயர் இலங்கையை அடைந்தார். வானர சேனைகள் மகிழ்ந்தன. பிறகு நடந்த போரில் ராவணன் ஸ்ரீராமரால் கொல்லப்பட்டான். ஸ்ரீராமருக்கு வெற்றி என்ற கோஷம் எங்கும் ஒலித்தது. தேவர்கள் பூமாரி பொழிந்தனர். மயில் ராவணனின் பிராணன் வாயு சொரூபமானதால் தன் உயிரை பறக்கும் 5 வண்டுகளாக மாற்றிக்கொள்ள பிரம்மனிடம் வரம் பெற்றிருந்தான். ஒரே நேரத்தில் 5 வண்டுகளையும் எவராலும் பிடிக்க முடியாது என்று இருமாப்புற்றிருந்தான். சகல சக்திகளையும் பெற்ற ஸ்ரீ ஆஞ்சநேயர் 5 வண்டுகளையும் ஒரே நேரத்தில் பாய்ந்து பிடித்ததுடன் அவை எங்கு சென்றாலும் அவற்றை கொல்லும் வல்லமை படைத்த பஞ்சமுகங்களுடன் உருவெடுத்தார். தாவி தாவி செல்ல வானரம், ஆகாயத்தில் பறக்க கருடன், பாய்ந்து செல்ல நரசிம்மம், பூமியில் ஓட குதிரை, பாதாளத்தில் நுழைய வராகம் என பஞ்சமுக ஆஞ்சநேயராக உருவெடுத்து மயில் ராவணனை அழித்தார். பஞ்ச இந்திரியங்கள் இழுத்த இழும்புக்கெல்லாம் போய் துயரப்படும் நாம் மகிமை மிக்க பஞ்சமுக ஆஞ்சநேயரை தியானித்து வழிபட்டால் தைரியம், பலம், பெரும் புகழ், புத்தி கூர்மை, உடல் ஆரோக்கியம், நல்ல எண்ணங்கள், மன நிம்மதி, குடும்பத்தில் ஒற்றுமை, நல்லுறவு ஆகியவற்றுடன் சகல சௌபாக்கியங்களும் பெறலாம்.
ஒரு சுவாமிக்குமே சற்று வீரியம் அதிகம். ஸ்ரீ வராகர் திருமண தடைகளை நீக்கக்கூடிய ஒரு பெரிய அதிபதியான ஸ்ரீ வராகர் இங்கே எழுந்தருளி இருக்கிறார். கடன் வியாதிகளால் பீடிக்கப்பட்ட அனைத்து ரோகங்களுக்கும் ஸ்ரீ நரசிம்மன் இங்கே சேவை சாதிக்கிறார். அடுத்தபடியாக புத்தி சாதுரியம் படிப்பு சம்பந்தமான அதிபதிகளுக்கு ஸ்ரீ ஹயக்ரீவர் இங்கு சேவை சாதிக்கிறார். தோல் வியாதி காணாமல் போன பொருள்களுக்கு அதிபதியான கருடனும் இங்கே சேவை சாதிக்கிறார். சீதா பிராட்டின் வரம் வாங்கின சிரஞ்சீவி ஆஞ்சநேயர் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் இங்கு மேற்கு நோக்கி சேவை சாதிக்கிறார். இந்த ஆலயத்தின் சிறப்பம்சம் பிற ஆலயங்களில் தேங்காய் கட்டும் வழக்கம் இருந்தாலும் இந்த ஆலயத்தில் 3 அமாவாசையோ அல்லது 3 பௌர்ணமியோ தேங்காய் கட்டினால் நம்மளுடைய குறைகளை, கஷ்டங்களை, ரோகங்களை, எதிர்பார்ப்புகளை தீர்த்தரக்கூடிய சர்வ வல்லமை வாய்ந்த ஸ்ரீ ஆஞ்சநேயர் இங்கு எழுந்திருப்பது அது விசேஷமான ஒன்று. ஒவ்வொரு அமாவாசைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5000 பக்தர்கள் செல்வது ஒரு வழக்கம். எந்த இடி, மின்னல், காற்று, மழை, வெயிலாக இருந்தாலும் தன் வசத்தே இருக்கக்கூடிய ஒரு சர்வ வல்லமை வாய்ந்த ஸ்ரீ ஆஞ்சநேயர். சிவனும் தேரேறி வந்தாரே, திரிப்பால் முப்புறம் எரித்தாரே, சிவனார் அம்சம் நீ அனுமாரே, வாளால் இலங்கையை எரித்தாயே. வரதஹஸ்தம் ஆஞ்சநேய வலிமை வளமை அருள்வாயே, ஸ்ரீமத் சஞ்சீவி ஆஞ்சநேய சிந்தித்து செயல்படச் செய்வாயே. சர்வ வல்லமை வாய்ந்த ஸ்ரீ
அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ நரசிம்மர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பிரதி சுவாதி நட்சத்திரமும் இங்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து வழிபட்டு வருபவர்களுக்கு தங்களுடைய ரோகங்கள் கடன்கள் தீர்ந்து வருகிறது. சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அன்று பள்ளி மாணவர்களுக்கு ஏலைக்காய் மாலை சாட்டி வழிபட்டு வரும்பொழுது அவர்களுடைய புத்தி சாதுரியம் படிப்பு மேலோங்குகிறது. ஸ்ரீ கருடன் ஒவ்வொரு பஞ்சமி திதியில் அவர்களுக்கு எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர காணாத போன பொருட்களும் சரும ரோகங்களும் தீர்க்கும் சர்வ வல்லமை வாய்ந்த பெரிய திருவடி பக்ஷிராஜன் என்று சொல்லிடக்கூடக்கூடிய கருடாழ்வார் இங்கு எழுந்தருளியுள்ளார். ஸ்ரீ ஹனுமன் பிரார்த்தனை ஸ்தலமாக இங்கே போவதனால அனைத்து நாட்களிலுமே இங்கே வந்து என்னோட காரியம் பூர்த்தி அடைஞ்சு போச்சு அப்படின்றதுனால கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்களும் இங்கே அனுமனுக்கு அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக மூலா நட்சத்திரம் அன்றைய தினம் காலையில் மிகப்பெரிய அபிஷேகமும் மாலை சகஸ்ரநாம அர்ச்சனையும் வணங்கி வழிபடுவோருக்கு அனுமனின் பிரீத்தியின் பேரில் அவர்களுக்கு எண்ணற்கரிய எதிர்பார்ப்புகள் நீங்குகிறது. மேலும் பிரதி புனர்வசு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு திருமஞ்சனம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த திருமஞ்சனத்தை கண்டு கழிப்பவர்களுக்கு பேரானந்தம் கூடுகிறது. இதனைத் தொடர்ந்து பிரதி சித்திரை சக்கரத்தாழ்வார்